ஏ மதி. சொல்லுங்க அத்தை. என்னடி பண்ணிட்டு இருக்காங்க? சட்னி அரைச்சிட்டு இருக்கேன். பூஜை பொருள் எல்லாம் எடுத்து வைக்க சொன்ன, எடுத்து வச்சிட்டியா? அப்பவே எடுத்து வச்சிட்டேன். எடுத்து வச்சிட்டா போதுமா? அத என்ன நடந்தா வரும்? போய் எடுத்துட்டு வாடி, போடி. மா நேத்து இல்லம்மா, எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா. உனக்கெல்லாம் தூக்கம் வருதோ இல்லையோ, கனவு மட்டும் கரெக்டா வந்துரும். ஐயோ, அது என்ன கனவுன்னு கேட்டா நீயே ஆடி போயிடுவமா. ஆடி போறனா அமாவாசையா போறனாங்கறதெல்லாம் அப்புறம். முதல்ல என்ன கனவு கண்ட அத சொல்லு. நம்ம அண்ணி இல்ல அண்ணி. ஆமா. அவங்க என் கனவுல வந்து அண்ணன் கால்ல விழுந்தாங்கம்மா. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இனிமேலாவது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு புரிஞ்சுக்கோன்னு உங்க அண்ணன் சொல்லிருப்பானே. ஹை, எப்படிமா இது? சூப்பர் பவர்மா உனக்கு. சூப்பர் பவர். எங்க அம்மா அத்தை, பூஜை சாமா. மா, என்னம்மா நம்ம வீட்ல எல்லாமே அதிசயமா நடக்குது. ஏன் கனவுல வந்த டயலாக் நீ கரெக்டா சொல்ற? கனவுல வந்த அண்ணி மாதிரியே வீட்ல ஒருத்தவங்க போறாங்க. ஏய் லூசு லூசு, அது அவதாண்டி. அப்ப நான் கனவுல பார்த்தது அரகுற தூக்கத்துல பார்த்துட்டு கனவுன்னு உளராத. அவ ராத்திரியே வந்துட்டா. அப்போ அண்ணியோட அம்மா போன்ல பேசுறதும் கனவு இல்லையா? ஏய் அறிவு கட்ட முண்டோ, எப்படி போன் வந்தது? என்ன சொல்லி தொலைஞ்ச? கனவுல அண்ணி, அது கனவுலையா நேர்லையான்னு சரியா தெரியலம்மா. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் போன் வந்துச்சு. மதி வந்துட்டாளான்னு கேட்டாங்களா? அதுக்கு நீ என்ன சொன்ன? அவங்க வந்துட்டாங்க, ஆனா நீங்க தான் இன்னும் வரலன்னு சொன்ன. அறிவு கட்ட முண்டோ, ஏண்டி அப்படி சொன்ன? அவ இங்க வரவே இல்லைன்னு சொல்லியிருந்தா ராத்திரி பூரா அந்த பொம்பளை தெரு தெருவா அலைய விட்டுருக்கலாம்ல. ஐயோ, எனக்கு எப்படிமா தெரியும்? அத நான் கனவுன்னு தானே நினைச்சேன். போ, போய் சீக்கிரம் குளிச்சு தொலை. ஏய், தூக்கத்துல போய் செவுத்துல முட்டிக்காத. என்னம்மா, என்ன சொல்ற மருமக? அவ என்னடா சொல்றது? இனிமே எதுவா இருந்தாலும் நாம தான் சொல்லணும். இப்ப பாரு வேடிக்கை. மதி, ஏ மதி. அத்தை, சீக்கிரம் வாடிங்க. சொல்லுங்க அத்தை. என்னடி இது? பூஜைக்கு வைக்க வேண்டிய தட்டை நல்லா விளக்கி வைக்க வேண்டாம்? நல்லா சுத்தமா கழுவிதான் வச்சிருக்கேன் அத்தை. என்னடா சோமு, உன் பொண்டாட்டி ராத்திரி வீட்டுக்குள்ள நுழையும் போது பூனை மாதிரி பம்பனா, இப்ப தட்டை ஏண்டி விளக்கலான்னு கேட்டா விளக்கம் சொல்லிட்டு இருக்கா? அத்தை கொடுங்க அத்தை, நான் போய் விளக்கிட்டு வரேன். ஏய், நல்லா புளி போட்டு தேய்ச்சிட்டு வாடி. டேய், இவளை எல்லாம் இப்படியே வச்சிருக்கணும்டா. கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னு வை, மென்னியை பிடிச்சு கடிச்சிருவா. ஏய் மதி, அந்த ஒரு தட்டை கலவருக்கு இவ்வளவு நேரம் ஆடி உனக்கு? சீக்கிரம் வாடி. என்னங்க அத்தை? அப்படி வை. ஃப்ரிட்ஜ்ல பூ வச்சிருக்கேன் பாரு, எடு. சீக்கிரம் எடு. இதோ எடுக்கிறேன் அத்தை. மா, என்னடி இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? குளிச்சியா இல்லையா? மா, நான் உன் பொண்ணுமா. சரி பேசாம இரு. கொண்டா. ஏய், நீ என்னடி பூ வச்சுக்கிற? பூஜைக்கு போறவங்க மட்டும் வச்சா பத்தாதா? வீட்ல இருக்கிற உனக்கு எதுக்கு? இவகிட்ட கொடு. ஏ சித்ரா, வாங்கி வச்சுக்கோ. இந்த ஹேர் ஸ்டைலுக்குலாம் பூ வைக்க கூடாது. வரைஞ்சனா வாங்கி வைன்னு சொன்னா வாங்கி வை. டேய், நீ ஏன்டா மசமசா நின்னுட்டு இருக்க? வா போலாம். அத்தை, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா தோச்ச துணியெல்லாம் காய போட்டுட்டு நானும் வந்துருவேன். நீ எதுக்குடி அங்க? இல்ல, பூஜை அதான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அம்மா சொல்கிறது தான் கரெக்டு. அன்னைக்கு உங்கள் அம்மா வந்து ரஞ்சினி அடித்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. இப்போ ரஞ்சினி உன்னை பார்த்தா கோவப்படுவா. தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். அது மட்டும் இல்லை, இனிமேல் இந்த மாதிரி ஆசைலாம் உனக்கு எதுவும் வரவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? என்ன கேட்குறேன், பதிலே சொல்ல மாட்டேங்கிற? பாரு, வீட்டுக்கு விருந்தாளி வராங்க, அவங்க எல்லாம் சாப்பிடணும். மச நிக்காம ஆக்கி வை. தூங்கிட்டே இருக்காத. நட்ரா, நம்ம போலாம். அண்ணி, என்ன சித்ரா? என்னோட வளையல் டப்பா ஒன்று காணோம். அந்த ப்ளூ கலர் ரெட் கலர் வளையல்லாம் இருக்குமே, அந்த டப்பா தான். ஒரு நிமிஷம் இரு. இதுவா? ஐயோ, எப்படி அண்ணி? இதை எத்தனை நாள் எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த வீட்ல எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனாலயாவது நீங்க இந்த வீட்லயே இருக்கணும் அண்ணி. வரேன். வரேம்மா.
எடுத்துக்கங்க. குடுமா. மோகன் உனக்கு? எனக்கு வேணாக்கா. வணக்கண்ணே. குமார் குமார், ஊர்ல யார் வீட்டுல கல்யாணம்னாலும் உனக்கு சந்தனம் மாறலதான். என்னடா தூங்கிட்டு இருக்க? சாரிண்ணா. அண்ணா என்ன சொன்னாரு? அவர் அப்படியே தானே இருக்காரு. பாத்துட்டு வரேன். என்னண்ணே இன்னும் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வந்துருவாங்கல்ல, அதை பார்க்க வேண்டாமா? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, மண்டபத்து மேனேஜர் நம்ம சொந்தக்கார பையன்தான். அவன் ஃபோன் பண்ணியிருந்தான். கல்யாணம் இங்கே நடக்கிற மாதிரியே தெரியலையாம்ல. என் எதிரிக்கு கஷ்டங்கிறத கேட்டு சந்தோஷப்படுற மனநிலைமையில இப்ப நான் இல்லை. மாலதி, மாலதி. அப்பா வரேன்ப்பா. சொல்லுங்கப்பா. வெளியில அந்த மோகன் இருப்பான், அவனை கொஞ்சம் கூப்பிடு. சரிப்பா. மோகன், ஆ? அப்பா கூப்பிடுறாரு. இதோ வரேங்க. ஏப்பா, நேற்று ராத்திரி நீ அவனும் தானே ஒன்னா போனீங்க? ஆமாப்பா. இன்னும் வரல. எங்க போயிருக்கான்? எதையும் மறைக்காம உண்மையை சொல்லுப்பா. நீ பொய் சொல்றதுனால யாருக்கு எந்த நல்லதும் நடக்காது. உண்மையை சொல்லு. நீங்க வேற ராத்திரி பூரா தனியா கூட்டு போய் கெஞ்சி கூட பார்த்துட்டேன். அமுக்கு நீ மாதிரி இருக்கான், எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான். பா, நிஜமாவே ராத்திரி நீ கூப்பிட்டோன்னு நான் வந்துட்டேன்ப்பா. அவன் தனியாக தான்ப்பா போனான். அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியாதுப்பா. என்னங்க அந்த ஆளுங்க ராத்திரில வீடு பூந்து எப்படிலாம் கலாட்டா பண்ணாங்க? ஒருவேளை வழியில வந்து நம்ம புள்ளைய புடிச்சிட்டு போயிருப்பாங்களோ? போய் ஒளியட்டும், விடு. என்னங்க இப்படி சொல்றீங்க? பின்னடி ராத்திரி இவனும் அவனும் தான் ஒன்னா இருந்திருக்கானுங்க. ஒருத்தன் என்னை போட்டு அடிக்கிறான், உங்க எல்லாரையும் ரூம்ல அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு போன்ல சொல்றேன். இவ்வளவு அக்கறை இருக்கவன் உடனே ஓடி வந்திருக்க வேண்டாம்? அவனுக்கு பின்னால வந்தவன் எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். இன்னும் அவன் வரலைன்னா என்ன அர்த்தம்? என்னன்னு என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரியாம நாமளும் ஒண்ணு பேசக்கூடாதுல்ல. இனிமேல நடக்கிறதுக்கு என்னன்னு இருக்கு? அண்ணே, முதல்ல குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. நீங்க எப்படியே இருக்கிறதுனால எல்லாரும் அப்படியே இருக்காங்க பாருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து நிச்சயதார்த்தம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாபுவை பத்தி விசாரிக்கலாம். இப்ப போங்கண்ணே, போய் ரெடி ஆகுங்க. சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் சட்டு போட்டுன்னு ரெடி பண்ணு போ. போலீஸ் போறாங்க. ஹலோ, உங்க பையன் தானே பாபு? ஆமா. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் மொத்தமா வந்து வண்டியில ஏறுங்க, ஸ்டேஷன் போகணும். வாங்க. சார், இவங்களை எதுக்கு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? கதிர் ஸ்டோர்ஸ் ஓனர் பொண்ண இவங்க பையன் கடத்திட்டு போயிருக்கான். சார், சும்மா அவங்க வேணும்னே பொய்யா புகார் கொடுக்குறாங்க. அவங்க பொண்ணு ஓடி போயிட்டா அதுக்கு இவங்க என்ன சார் பண்ணுவாங்க? சார், நீங்க இந்த ஏரியா கவுன்சிலர் தானே? இவங்க பையன் எதுக்கு சார் பெரிய இடத்துல வம்பு வச்சுக்கிறான்? சார், ஏதோ லவ் பண்ணிருப்பான் போல இருக்கு. ஆனா நம்ம பையன் அவளை கூட்டு போகல. யார் சொன்னா? அவன் தான் கூட்டிட்டு போயிருக்கான்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. இவரை கூட்டிட்டு வந்து குடும்பத்தோட ஸ்டேஷன்ல வைக்க சொல்லிட்டாங்க. எப்போ அவன் பொண்ணை கூட வந்து ஒப்படைக்கிறானோ அப்பதான் இவங்களை வெளியே விட சொல்லி மேலிடத்துல இருந்து உத்தரவு. என்ன சார் மேலிடம்னு பயமுறுத்துறீங்களா? நான் பயமுறுத்துறேன்னா? ஃபோன் பண்ணி தரேன், வேணா பேசுறீங்களா? இதெல்லாம் ரொம்ப அராஜகமா இருக்கு சார். இதை பாருங்க, தயவு செஞ்சு நீங்க எல்லாம் மரியாதையா வந்துட்டீங்கன்னா நானும் டீசெண்டா நடந்துக்குவேன். அப்படி இல்லைன்னா உங்க எல்லாரையும் அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். என்ன சார் பேசுறீங்க? அண்ணா விடுங்கண்ணே. சார், நான் வரேன் சார். இப்படிப்பட்ட தருதலைய பிள்ளையா பெற்றதுக்கு என்ன தூக்குல கூட போடுங்க சார். ஆனா இவங்கெல்லாம் என்ன சார் பாவம் பண்ணாங்க? அவங்க எதுக்கு வரணும்? அவங்கள விட்டுருங்க. அதெல்லாம் முடியாது சார். குடும்பத்தோட உங்களை எல்லாம் மொத்தமா கொண்டு போய் வச்சாதான் உங்க பையன் அந்த பொண்ணை கொண்டாந்து ஒப்படைப்பான். அதனாலதான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்க, எல்லாரும் வண்டியில ஏறுங்க. வாங்கம்மா. நீங்க போங்கண்ணே, வாங்க. நான் பின்னாடியே லாயரோட வரேன். சரிங்கக்கா, நான் வாங்கம்மா வாங்கம்மா. சாரை வர வேண்டாம்னு சொல்லுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன விஷயம் நேர்ல வந்து சொல்றேன்.
சொல்கிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை சார். பேசாமல் கேட்டு போட்டு சொல்லிடுவா. ஏன்னா உள்ளே வந்து பேசினா உங்களுக்கும் கஷ்டம். செக்யூரிட்டியை விட்டு மேரேஜ் கேன்சல் சொல்லிடுறேன் சார். ஐயோ, பாவி மக இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே. இப்படி குடும்ப மானத்தை வாங்கறதுக்கு தான் என் வயித்துல வந்து பொண்ணா பிறந்தாளா? ஐயோ ஐயோ. பெத்தவங்கள பத்தி இந்த பொண்ணுங்க கொஞ்சம் கூட நினைச்சு பாக்குறதே இல்ல. பாருங்க துரையனை எவ்வளவு வேதனைப்படுறாரு. சஞ்சய், நாங்க கிளம்பட்டுமா? மன்னிச்சிருங்க, எதிர்பாராத விதமா அப்படி நடந்துருச்சு. எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி, அப்பா கிட்ட சொல்லிருங்க, நாங்க கிளம்புறோம். சரி. என்னண்ணே அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? முகூர்த்தம் முடிஞ்சிருக்காதே. கல்யாணம் பொண்ணு ஓடி போச்சான், அதனால கல்யாணம் நின்னு போச்சு. என்ன வாடி சொல்றாரு? அதாங்க எனக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. யார்கிட்ட கேக்குறது, என்ன பண்றது? என்னண்ணே இங்கே நின்னுட்டீங்க? வாங்க உள்ள போலாம். கல்யாண பொண்ணு ஓடி போயிடுச்சான், அதனால கல்யாணம் நின்னு போயிடுச்சு. என்ன செய்யுதுன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறேன். சுபாஷ், அவங்க எல்லாரையும் குடும்பத்தோட அள்ளிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சுட்டேன். ஆனா ஒரு யூஸும் இல்லை. அவங்களுக்கே அவன் எங்க இருக்கான்னு தெரியல. சாரி சுபாஷ், இனிமே செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. சரி, ஓகே சார், நீங்க கிளம்புங்க. சாரி சுபாஷ், நான் கிளம்புறேன். டேய், அத்தை கூப்பிடுங்க. அம்மாவை பத்திரமா கார்ல ஏற சொல்லுங்க. சரிடா. டேய், நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கார்ல ஏத்துங்க. ஓகேடா. அப்பா வாங்கப்பா போலாம். சரி வா. துரை, இங்க பாருங்க, ஒண்ணு மட்டும் சொல்றேன். இனிமேல் உங்க பொண்ணை என் கண்ணில் பற்றாம பாத்துக்கோங்க. பா போலாம்பா. இருடா. ஏயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனி இன்னும் உயிரோட இருக்க? ஒரு ஓடுகாலியை பெற்றிருக்கே, கேவலமா இல்ல? இப்படி ஒரு ஓடுகாலியை பெற்றுட்டு என் வீட்டுல சம்மந்தம் பேச வந்துட்டேன். நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க. பணம் இருக்குங்கிறதுக்காக இவங்க கூட எல்லாம் சம்மந்தம் வச்சுக்கலாமா? அண்ணன் சொத்தை திருடி சேர்த்தவ தானே இவன். அப்புறம் இவனுக்கு பிறந்தது எப்படி இருக்கும்? தராதரம் தெரியாம விழுந்துட்டீங்க. வாங்க போலாம். மனசு தளர விட்டுறாதப்பா, மனசு தளர விட்டுறாத. என்னங்க அழாதீங்க. இனிமே இந்த ஊர்ல யாரு என்ன மதிப்பாங்க? போச்சு, எல்லாமே போச்சுமா. எத்தனை கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருப்பேன். பெத்த மக கல்யாணத்தை ஒழுங்கா நடத்த துப்பில்லாதவன் ஆயிட்டேன்னு. நான் என்னமா பாவம் பண்ண? என்ன பாவம் பண்ண? நீங்க எனக்கு தப்பு பண்ணீங்க. இதெல்லாம் அந்த கேடு கட்ட சுந்தரியால வந்ததுங்க. அவ ஆத்தத்துக்கு நம்ம பொண்ணு வாழ்க்கையை குழி தோண்டி புதைச்சிட்டா. டேய், இன்னும் என்ன நினைக்கிற? ஏன் நினைக்கிற? போய் உன் ஆத்த கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லு. அவ சந்தோஷப்படுவா. சித்தி, நான் என்ன பண்ணேன் சித்தி? என்ன பண்ணியா? என்ன பண்ணன்னு என்ன கேக்குறியா? டேய், என் பாவம் ஆத்தாக்காரிய சும்மா விடாதடா. ஒரே நேரத்துல அவங்க 3 பேரையும் வாரி கொடுத்துட்டு கதற போறா பாரு. இது நடக்கும்டா, இது நடக்கும். என் முன்னாடி நிக்காத, போடா போடா, போய் தொலைடா. பாத்தீங்கல்ல, துரானாச்சு பெருசா சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் பொண்ணே ஓடி போயிடுச்சு. பாத்தீங்களா, இதான் நேரங்கிறது. நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்களே. காலையில கல்யாணம் இருக்கு, ராத்திரில எவன் கூட ஓடி போயிட்டாளே. என்ன அக்கிரமம் பாருங்க. கடைசி நேரத்துல இப்படி அந்த பொண்ணு கழுத்து இருக்கும். இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியல. என்ன பண்றது, படிக்கிற பிள்ளைங்கள அப்படிதான் இருக்கு. இவ்ளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்ம துரையனனோட அண்ணியாமே. அதான் அந்த சுந்தரி. துரையண்ணன் பாவையா, அவர் இனிமே எப்படி வெளில தலை காட்டுவாரு? வருஷ கணக்கா காத்திருந்து நேரம் பார்த்து நல்லா பழி வாங்கிட்டாங்க சுந்தரி அக்கா.
என்னப்பா டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் அவன் வரலையா? முகூர்த்தத்துக்கு இன்னும் டைம் இருக்கே சாமி. அதுக்கு டைம் இருக்கு, ஆனா நேக்கு டைம் இல்லையே. உங்க சித்தப்பா டெபுட்டி தாசில்தார் இந்த கல்யாணத்தை முடிச்சிருன்னு சொல்லிட்டார். என்னால மீற முடியுமா? அர்ஜென்ட்டா எனக்கு ஒரு வேலை இருக்கு, சீக்கிரமா வர சொல்லுங்க. நீங்க போங்க சாமி, இப்போ வந்துருவாங்க. டைம் என்னடாச்சு? டைம் 8:30டா.